புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜகுமார் இணைக்கிறார். ராஜகுமார், புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து நகரில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து தற்போது முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த புயல் இன்று மாலை கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் குறிப்பாக புதுச்சேரி அருகே இந்த புயல் கரையை கடக்க உள்ளதால் புதுச்சேரிக்கு அதிகமான பாதிப்பு ஏற்படும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதற்கான செய்யப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி நகரப் பகுதியில் பல்வேறு இடங்களில் தற்போது ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். தற்போது புதுச்சேரி கடற்கரை சாலையில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். இந்த கடற்கரை சாலை என்பது முழுவதுமாக இன்று சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டு மூடப்பட்டிருக்கிறது. இந்த கடற்கரை சாலையில் யாரும் உள்ளே அனுமதி இருக்காது. இந்த கடற்கரை சாலையில் என்ன மாதிரியான போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது, மேலும் கடல் சீற்றம் எவ்வாறு உள்ளது, இந்த புயல் கரையை கடக்கும் பட்சத்தில் என்ன மாதிரியான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் உள்ளிட்ட விஷயங்களை அனைத்து பகுதிகளுக்கும் சென்று முதலமைச்சர் ரங்கசாமி தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தற்போது நகரப்பகுதியில் பிரதான சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய இந்த கடற்கரை சாலை கொண்டு இந்த கடலின் சீற்றத்தை அவர் பார்த்து இருக்கிறார். குறிப்பாக கடல் சீற்றம் என்பது வழக்கத்தை விட சற்று அதிகமாக இருக்கிறது. கடல் அலைகள் 2 மீட்டர் வரை ஆர்ப்பரித்துக் கொண்டு கரையை நோக்கி வருகின்றன. மேலும் மிகவும் ஆக்ரோஷமாக இந்த கடல் காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் பொதுமக்களுக்கு முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டு கடற்கரை சாலை மூடப்பட்டிருக்கிறது. 20க்கும் மேற்பட்ட இந்த வழித்தடங்கள் அனைத்துமே அடைக்கப்பட்டு பேரிகார்டுகள் போட்டு காவல்துறையினர் ஒவ்வொரு வழித்தடங்களுக்கும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். கிட்டத்தட்ட 1000 காவல்துறையினர் இன்று இந்த புயல் பணியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். நகரம் மற்றும் கிராம பகுதிகள் என எந்த இடங்களிலும் பொதுமக்கள் அத்தியாவசியமின்றி வெளியே வர வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலும் விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தங்கள் தேவை ஏதேனும் இருந்தால் மட்டுமே அவர்கள் வெளியே வர வேண்டும், மற்றவர்கள் அனைவருமே வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் இருக்கிறது. மேலும் சுற்றுலா பயணிகளும் தங்கள் விடுதியிலேயே தங்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் மாவட்ட நிர்வாகம் வைத்துள்ளது. மாவட்ட நிர்வாகம் முழுவதும் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து அவர் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து பொதுப்பணித்துறை, சுகாதாரத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை வாரியாக அனைத்து இடங்களுக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி சென்று ஆய்வு மேற்கொண்டு இருக்கிறார். முன்னதாக அவசர கால சேவை மையத்தில் மாவட்ட ஆட்சியருடன் ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் ரங்கசாமி தற்போது நகரின் பல்வேறு பகுதியில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் தற்போது தொடர்ந்து நகரம் முழுவதும் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். புதுச்சேரியில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு மேற்கொண்டது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜகுமார்.